Surface, surface area and volume. Exercise 13.1, problem number 3. A toy is in the form of a cone of radius 3.5 centimeter mounted on a hemisphere of same radius. The total height of the toy is 15.5 centimeter. Find the total surface area of the toy. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டாப் வந்து கோனிக்கல் ஃபார்ம்ல வந்து இருக்கு. அது எது மேல மவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் மேல மவுண்ட் ஆயிருக்கு. அதாவது பேஸ் வந்து ஹெமிஸ்பியர், டாப் வந்து கோனிக்கல் பார்ட். ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமன் ரேடியஸ். இதோட ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கீழே வந்து இந்த மாதிரியான ஒரு ஹெமிஸ்பியர் வந்து இருக்கு. இதுக்கு மேல ஒரு கோனை வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இப்போ கோனோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 3.5 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். அதாவது கோனோட ரேடியஸும் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் சேம் தான். ஸோ ரெண்டுமே சேம் 3.5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இந்த 3.5 வந்து எப்படி வந்து எழுதலாம்? 7/2 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எழுதலாமா? ஸோ 7/2 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் ஹைட் ஆஃப் தி டாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல்? 15.5 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு டோட்டல் ஹைட் தெரியும். அதே மாதிரி ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து தெரியும். இதுல இருந்து நம்ம வந்து ஹைட் ஆஃப் தி கோன் வந்து கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த ஹைட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? டோட்டல் ஹைட்ல வந்து இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆஃப் தி கோன் வந்து கிடைச்சிருமா? 15.5ல வந்து 3.5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஹைட் ஆஃப் தி கோன் எதுக்கு வந்து ஈக்குவல்? 12 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? இப்போ ஹைட் தெரியும், அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கோன் என்ன அப்படின்றது தெரியும். இது மூலமா நம்ம வந்து ஸ்லாண்டிங் ஹைட் என்ன, அதாவது எல் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எல்லோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா √h² + r² யூனிட்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஹைட் ஆஃப் தி கோன் எதுக்கு வந்து ஈக்குவல்? 12 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். 12 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரேடியஸ் ஆஃப் தி கோன் எதுக்கு வந்து ஈக்குவல்? 3.5 சென்டிமீட்டர். இந்த 3.5 வந்து நான் வந்து 7/2 அப்படின்னு வந்து எழுத போறேன். சரிங்களா? ஸோ 7/2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √12 ஸ்கொயர் வந்து 144 பிளஸ் 7 ஸ்கொயர் வந்து 49 பை 2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 144 into 4. 144 into 4 வந்து பாத்தீங்கன்னா 4 4s are 16, 6 remaining 1. 4 4s are 16, 16 plus 1 17, 7 remaining 1. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 576 வந்து கிடைக்கும். So 576 plus இங்க இருக்க 49 அப்படியே வந்து எழுதியாச்சு. அடுத்து வந்து காமன் டினாமினேட்டர் 4ஐயும் எடுத்து எழுதியாச்சு. So that is equal to இப்போ ஆட் பண்ணுங்க 576ஐயும் 49ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? So இங்க வந்து 5, இங்க 2, இங்க 6. 625 வந்து கிடைக்கும். So 625/4. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா √25 ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாமா? அதாவது 25 ஸ்கொயர் தான் வந்து பாத்தீங்கன்னா 625. அதே மாதிரி 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போ ஈஸியா ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ என்ன கிடைக்கும்? 25/2 வந்து கிடைக்கும். ஸோ 25 வந்து 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 12.5 வந்து கிடைக்கும். ஸோ 12.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ எல் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு ஷேப்ஸோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத தனித்தனியா எடுத்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோனிக்கல் பார்ட்டோட டீடைல்ஸ். கோனோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். இதை வந்து 7/2 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எழுதலாம். அடுத்து ஹைட் ஆஃப் தி கோன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல்? 12 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ 12 சென்டிமீட்டர். ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் எதுக்கு வந்து ஈக்குவல்? ஸோ இப்போ கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா 12.5 சென்டிமீட்டர். இதே மாதிரி ஹெமிஸ்பியருக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து எடுத்து எழுதலாம். ஹெமிஸ்பியர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா கோனோட ரேடியஸ்க்கு தான் ஈக்குவல். ஸோ இதுவும் வந்து 7/2 சென்டிமீட்டர். நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய். ஸோ தேர்ஃபோர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய். ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன். சரிங்களா? ஸோ ரெண்டோட கர்வ்டு சர்ஃபேஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோனிக்கல் பார்ட். The conical part plus curved surface area of the hemispherical part. Of the hemispherical part. Of the hemispherical part.
ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் இதோட ஃபார்முலா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் பை இன்டூ ஆர் இன்டூ எல் ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஸோ பை ஆர்எல் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட். ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதோட ஃபார்முலா வந்து என்னது 2π ஆர் ஸ்கொயர். 2π ஆர் ஸ்கொயர். இங்க ரேடியஸ் காமனா இருக்கிறதுனால ஆர் அப்படின்னு ஒரே ஒரு யூனிட் நான் வந்து யூஸ் பண்றேன் சரிங்களா. இப்போ காமனா என்ன இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. ரெண்டுலையும் பை ஆர் வந்து காமனா வந்திருக்கு. ஸோ பை ஆர் வந்து நான் வந்து காமனா வந்து எடுக்கிறேன். எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது எல் பிளஸ் இங்க வந்து ஒரு 2 இருக்கா 2 போட்டாச்சு. பை ஆர் வந்து ஏற்கனவே எழுதியாச்சு. ரிமைனிங் வந்து ஒரு ஆர் வந்து இருக்கு. ஸோ 2r அப்படின்னு வந்து எடுத்து எழுதிட்டேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பைக்கு பதிலாக என்ன எழுதலாம் 22/7 அப்படின்னு வந்து எழுதலாம். இன்டூ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7/2 சென்டிமீட்டர். ஸோ 7/2 இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் எல்க்கு வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 12.5 வந்து ஈக்குவல். 12.5 பிளஸ் 2 இன்டூ ஆரா. ஸோ 2 இன்டூ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 7/2 சென்டிமீட்டர். 7/2 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 7 கேன்சல் பண்ணலாம். இந்த 2 வந்து 22ல கேன்சல் பண்ணீங்கன்னா 11 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ 11 அப்படியே வந்து எழுதியாச்சு. அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் பண்ணலாம். 12.5 பிளஸ் 7 என்ன கிடைக்கும் 12.5 பிளஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா 19.5 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ 19.5 இப்போ 19.5ஐயும் 11ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் ஸோ 11 இன்டூ 19.5 19.5 19.5. So 5 4 remaining 1 10 11 214 சரிங்களா. ஸோ 214.5 யூனிட் வந்து என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டாய் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 214.5 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.